கடந்த 4 ஆண்டு காலத்தில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன். சொர்ணபுரியில அவுட் சங்கிலிப்பழம் ஓடை குறுக்கையிலும் தந்தை பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மட்ட பாலம் 558 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6266 சாலை பணிகள் மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஹைடெக் பார்க் நகர் பெருந்தொழில் திட்டப்பகுதியில் 1004 குடியிருப்புகள். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 133 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு, 328 திருக்கோயில்களில் 804 சீரமைப்பு பணிகள், 5 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள், 9 உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதுல 3 பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு. உடுமலைப்பேட்டை வட்டம் கொங்கல் நகர் கிராமத்தில் 1ஆம் கட்ட அகழாய்வு நிறைவு. ஏன் இன்றைக்கு திருப்பூர்ல நியூ டைடல் பார்க், வேலம்பாளையம் அரசு மருத்துவமனை, கோவில் வழி பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறேன். அடுத்து கூடிய விரைவில் வரப்போகிற திட்டங்கள் என்னன்னு லிஸ்ட் போட்டா காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட இருக்கு. தாராபுரம் அரசு மருத்துவமனைய தலைமை மருத்துவமனைக்கு இணையா தரம் உயர்த்த போறோம். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. மொத்தமா சொல்லணும்னா 10,491 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகள், நலத்திட்ட உதவிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு சாதனைகளையும் 4 ஆண்டுகள்ல நம்ம திருப்பூருக்கு நாம செஞ்சிருக்கிறோம்.